ஒரு காலத்துல சோ பைக் வந்து ரோட்ல அப்படியே செல்லுன்னு போகும்போது வாயை பொளந்து பார்த்த நாட்கள்லாம் இருக்குது. இந்த பைக்கை நம்மளாலாம் வாங்க முடியுமான்னு சொல்லி அப்படி யோசிச்ச ஒரு பையன் தான் இன்னைக்கு என்னோட ட்ரீம் பைக் நான் வாங்கியிருக்கேன். என்ன பைக்னு பார்த்தீங்கன்னா கவாசகி நிஞ்சா ZX 10R. வீடியோ மெயினாக யாருக்கு நான் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பிகினர் பைக் வச்சுட்டு பெரிய பெரிய பைக்கெல்லாம் போகும்போது இந்த பைக்கெல்லாம் நம்மளால வாங்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிற பசங்களுக்கு. ஏன்னா அப்படி யோசிச்ச ஆட்கள்ல நானும் ஒருத்தன். இன்னைக்கு நம்ம இந்த பைக் வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பைக் என்னோட பைக் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ப்ளெண்டர் 9 ஹார்ஸ் பவர் அவ்வளோ சம்திங் தான் அது. அதுக்கே வந்து பயங்கர குஷியாக இருக்கும் அது ஓட்டும் போது. அண்ட் அங்கேருந்து ஒரு 299 kmph போகிற பைக் வாங்கியிருக்கோன்றப்போ இட் ஃபீல்ஸ் லைக் சர்ரியல். ஒரு வந்து கனவு மாதிரி இருக்குது. அண்ட் அது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மெயினாக சில பேருக்கு ரெக்வஸ்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக் வாங்குறது ஆக்சுவலி நிறைய செலவு பண்ணியிருக்கேன், உண்மைதான். இந்த பைக்கோட விலைலாம் சொல்லும் போது வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு நீ ஒரு கார் வாங்கிருக்கலாமே, 4 பேர் போகலாம், இடம் வாங்கி போட்டிருக்கலாம், ஃபியூச்சரில் வேல்யூ வேறும், கோல்டு வாங்கி போட்டிருக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், என்ன ஏகப்பட்ட சஜஷன்ஸ். ஸோ இதெல்லாம் தெரியாமல் நான் அந்த பைக் வாங்கி நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் வாங்கியிருக்கேன். பிகாஸ் திஸ் இஸ் மை பேஷன். இந்த பைக் ஓட்டும் போது உங்களுக்கு ஒரு அட்ரினல் ரஷ் கிடைக்கும். அது வந்து சொல்லிலாம் வந்து யாருக்கும் புரிய வைக்க முடியாது. இந்த வண்டியை ஓட்டினா தான் அது கிடைக்கும். அப்படி இந்த வண்டியை ஓட்டு தான் கிடைக்கணும், அதை நம்ம வாங்கி தான் ஆகணும். இது வந்து என் பேஷன். அதுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நமக்கு இருக்க ஒரு லைஃப்ல நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டு போயிடலாம்ல. அதுக்கு எதுக்கு எத்தனை ஒப்பீனியன், எத்தனை ஃபீட்பேக்? ஸோ அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு வண்டி வாங்கின இதே நமக்கு மாத்திர மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு அந்த அட்வைஸ்லாம் கொடுக்காதீங்க. கம்மிங் பேக் டு தி மெயின் அஜெண்டா. எப்படி இந்த பைக் வாங்குறது, எப்படி வாங்குனீங்க ப்ரோ, எவ்வளோ செலவு பண்ணீங்க ப்ரோன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. எவ்வளோக்கு வாங்கணுன்றதை விட்டுருவோம், எப்படி வாங்கணும் அதுக்கு வந்து என்னால் முடிஞ்ச சில டிப்ஸ் நான் தரேன். ஃபர்ஸ்ட் திங், நம்ம ஒரு பெரிய வண்டியில் ஏதாவது ஒரு பெரிய இதுக்கு ஆசைப்படுறோம்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம பண்ணிடுறது வந்து நாமளே நம்பணும். அதுதான். அது இங்கிலீஷில் வந்து நல்ல ஒரு வேர்டு இருக்குது, மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. மேனிஃபெஸ்டேஷன் என்னன்னா வந்து உங்கள் மைண்டை வந்து இந்த பொருளுக்கு வந்து நமக்கு தகுதியானவர்கள், அது நமக்கு கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீங்கள் நம்பணும். அப்படி நம்பும்போது சைக்கலாஜிக்கலாக என்ன நடக்குன்னு சொல்கிறேன். உங்களோட தாட்ஸு எல்லாமே வந்து ஒரு டைரக்ஷனில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து திறக்கும். அந்த வாய்ப்புகளை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்னன்னா ஃபிலாசபிலாம் பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆக்சுவலி இதுதான் உண்மை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு விஷயத்த உங்களுக்கு தேவைன்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள். முடிவு பண்ணிட்டு அந்த மைண்ட்லேயே இருக்கணும். உங்களுக்கு நடுவில் வந்து மைண்ட் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளால் வாங்க முடியாதோ அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக வாங்க முடியாது. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் வாங்கியே தீருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு அடைவீங்க. அண்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்குள்ள போகும். ஜஸ்ட் இப்போ ஒரு பிகினராக வராங்க, ஒரு சோ பைக் வாங்க போகிறாங்க, ஆசைப்படுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன அட்வைஸ் பண்ணேன், ஃபினான்ஷியலாக லோன் வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. அப்படி இல்லைன்னா வந்து கம்மியான அளவுக்கு லோன் எடுங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, பைக் இஸ் நாட் அன் அசெட். ஓகேங்களா? அசெட்டு லயபிலிட்டின்னு சொல்லுவாங்க. லயபிலிட்டி, பைக் இஸ் அ லயபிலிட்டி. அசெட்னா வந்து ஒரு பொருளோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஏறிட்டே போகும், இல்லைன்னா அட்லீஸ்ட் குறையாது. இது ஒரு அப்படியே கிடையாது. ஒரு பைக்கை பொறுத்த வரைக்கும் இது லயபிலிட்டி. இது இப்போ சப்போஸ் இந்த வண்டி கிராஷ் ஆயிடுச்சுன்னா நான் போட்ட மொத்த பணமும் அவ்வளோதான். என்னோட 10 வருஷம் உழைப்பும் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இந்த காசு எல்லாமே. அது தெரிஞ்சுதான் அதை வாங்குறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொருளை நீங்கள் ஒரு பணத்தை முதலீடு பண்ணும்போது அது லோனாக வாங்கினா உங்களுக்கு பேர்டனாகவே தான் இருக்கும் என்றைக்குமே. அண்ட் இப்போ ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு ஒரு வண்டி வாங்க போறீங்க லோன்லனா, அதுக்கு எப்படியும் நீங்கள் 20 லட்ச ரூபா 23 லட்ச ரூபா வரைக்கும் கடன்லாம் கட்ட வேண்டி இருக்கும். ஸோ இப்போ பைக்கோட வேல்யூ என்னது 23 lakhs நீங்கள் போட்டீங்க அந்த வண்டி மேலே, அது வேல்யூ குறைஞ்சிட்டு தான் போகுது. அதனால தான் சொல்கிறேன், இதுவே நீங்கள் அந்த 15 லட்ச ரூபா சேர்த்து வச்சுட்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட் வந்து 15 lakhs தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்க போகுது. அதுதான் மெயின். அண்ட் பிகினர்ஸ் இப்போ வந்து இந்த பைக் வந்து இட்ஸ் யூஸ்டு பைக். இந்த யூஸ்ட் பைக் நான் ஏன் வாங்கினேன்னு சொல்லி அது ரீசன் நிறைய இருக்கு. இந்த வண்டி வாங்கின அமௌண்ட்டுக்கு புது ZX 6R கொஞ்சம் போட்டுதானே 6R Daytona அதெல்லாம் வாங்கிருக்கலாம். பட் எனக்கு வந்து 10R இந்த வண்டி வாங்கணும் இருந்துச்சு, வாங்கினேன். ஃபினான்ஷியலி கால்குலேஷன் ஒன்று போடுவோம். ஒரு என்ட்ரி பைக் Z800 டூ பைக்கில் நான் சொல்கிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ரையம்ப் 675 இருக்குது. பெனிலி 600 நிறைய பேர் சொல்லலாம். பட் வண்டி ஓட்டின அனுபவத்தில் சொல்கிறேன், அது வந்து சோ பைக் கிடையாது. 4 சிலிண்டர் இருக்கும், சவுண்ட் வரும், ஆனால் வந்து செம்ம ஹெவி வண்டி. அதுக்குள்ளே போக வேணாம். ஒரு மேத்தமெட்டிக் கால்குலேஷன் மட்டும் சொல்கிறேன். இப்போ 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு மார்க்கெட்டில் இன்னைக்கு நீங்கள் ஒரு சோ பைக் வாங்கலாம் அப்படின்னா, சில பேர் வந்து படத்துக்கு போவாங்க, வாரம் படத்துக்கு போவாங்க, இல்லை எனிதிங் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் நீங்கள் பணம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. யாரும் அஃபென்சிவாக எடுத்துக்க வேணாம், உங்களோட ஹாபிஸ் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. பட் சே எக்ஸாம்பிள் யூஆர் ஸ்பெண்டிங் சம் 1000 rupees, ஒரு வாரத்துக்கு ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணுறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 4000 ரூபாய். இப்போ எப்படியாவது உங்களால் ஒரு மாதத்துக்கு 4000 ரூபாய் சேர்த்து வைக்க முடியுமா பாருங்கள். அது வந்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா கிட்ட வந்துடும். 10 வருஷம் 5 லட்ச ரூபா. ஸோ இப்போ ஒரு 18 வயசு பையன் பார்க்குறான்னா, இல்லை 20 வயசு பையன் பார்க்குறான்னா,
ஸ்ட்ரைட்டாகவே மேத்தமெட்டிக்கலி வந்து உங்கள் கையில் வந்து 30 வயசில் வந்து ஒரு சூப்பர் பைக் இருக்கும். இஃப் யூ ரியலி வாண்ட் டு கெட் இட், நீ நிஜமாவே இந்த வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சுன்னா, நான் சொல்கிற இந்த 5000 ரூபாய் வந்து ஜஸ்ட் ஒரு பொதுவான கணக்கு தான். உங்களால் போக போக வந்து பணம் அதிகமாக சேர்த்து வைக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் பெட்டராக பைக்கில் வாங்கலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி லோன் அமௌண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு 70% நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டி எடுக்கிற மாதிரி பாருங்க. அப்போ உங்களுக்கு பேர்டன் இருக்காது. ஏன்னா வந்து இந்த வண்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நிறைய பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ லோனும் கட்டிக்கிட்டு மெயின்டைனும் பண்ணும்போது இதோட ஃபன் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். நிறைய வாட்டி வண்டி எடுக்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, மெயின்டைன் பண்ண முடியாமல் வண்டியை ஓட்ட மாட்டாங்க. என்னோட கன்க்ளூஷன் ஒன்று தான், உங்களால் முடியும்னு நினச்சிங்கன்னா முடியும். டெஃபினெட்லி வில் கெட் இட். அண்ட் இன்னொரு விஷயம், நெக்ஸ்ட் வீடியோவில் ஏன் இந்த பைக் வாங்கினேன், ஏன் அட்வென்ச்சர் பைக்லாம் வாங்கலை, இல்லை மற்ற பைக்ஸ் ஏன் போகலன்னு சொல்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ வீடியோ யூடியூப்ல நீ வாங்குறதெல்லாம் போட்டு தான் ஃபோன் வீடியோ போட்டேன், ஃபோன் உடஞ்சி போச்சு. அதே மாதிரி வந்து நீ போட்டதெல்லாம் வந்து கண் வைக்கிறாங்களாம் நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். ஏன்னா வந்து இப்போ கெட்ட எண்ணங்கள் இருக்கவங்க வந்து 10% இருந்தாலும் நல்ல எண்ணங்கள் இருக்கவங்க 90% நான் நம்புறேன். ஸோ விஷ் மீ ஃபார் மை நியூ பைக். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர். பை.